வணக்கம். அவர் வர்றாரா? அவரு மட்டும் இல்ல, இவரும் வர்றாரு. இவர் வர்றாரா? இவரு மட்டும் இல்ல, அவரும் வர்றாரு. என்னென்ன அலப்பறைய கூட்டினாங்க. தாவேகாவோட கொள்கை திருவிழா அக்டோபர் 27, 2024 நடக்குது. அந்த மாநாட்டில் விஜய் பேசுறாப்புல, நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா, அவங்களை நம்ம அரவணைக்கணும் இல்லையா, அவங்களுக்கும் பங்கு தரணும் இல்லையா அப்படின்னு ராகம் பாடினாப்புல. அதை சொல்லிவிட்டு தாவேகாவோட வந்தா நாங்க ஆச்சரியாரத்துல பங்கு தருவோம் அப்படின்னாப்புல. இது பொலிட்டிக்கல் பாம், அரசியல் அணுகுண்டு அப்படின்னாரு. அதாவது தாவேகா கூட்டணிக்கு வந்தா ஆச்சரியாரத்துல பங்கு தருவோம் அப்படின்னு அறிவிச்ச உடனே இந்த பக்கம் விசிகா ஆச்சரியாரத்துல பங்கு அப்படிங்கிற முழக்கத்தை வச்சு கருத்தரங்கு நடத்தி தொடர்ச்சியா பேசி வர்ற விசிகா அசோக் நகர்ல இருந்து குடுகுடுன்னு பணியூர் நோக்கி ஓடி வந்துடும். அப்ப விசிகா வந்துடும். விசிகா வந்த உடனே மதிமுக வந்துடும். மதிமுக வந்த உடனே இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்துடும். இவங்கெல்லாம் வந்த உடனே காங்கிரஸ் வந்துடும். அப்ப மொத்த பேரும் பணியூர் பக்கம் வந்துருவாங்க. அப்ப நம்ம தலைமையில பெரிய அணி அமைச்சு கூட்டணி வச்சு நம்ம தேர்தலை போட்டி போட்டு வென்றலாம் அப்படின்னு விஜய் கணக்கு போட்டாப்புல. ஆனா இப்ப வரைக்கும் வரல. இந்திய கம்யூனிஸ்டும் வரல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வரல, விசிகா வரல, மதிமுக வரல, யாரும் வரல. ஏன் வரல அப்படின்னா, இதே இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா, மதிமுக எல்லாம் 10 ஆண்டுக்கு முன்னாடி விஜயகாந்த் தலைமையேற்று மக்கள் நல கூட்டணி அப்படின்னு போனாங்க. திமுக அதிமுகவுக்கு நாங்க தான் மாற்று அப்படின்னாங்க. நாங்க அமைக்க போகிற அமைச்சரவை எல்லாருக்குமான இடமா இருக்கும். அதுல இந்திய கம்யூனிஸ்ட் இருக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும், விசிகா இருக்கும், மதிமுக இருக்கும், ஜி.கே. வாசன் இருப்பாரு, விஜயகாந்த் முதலமைச்சர் இருப்பாரு அப்படின்னு பொதுக்கூட்ட மேடையில யார் யாருக்கு என்னென்ன அமைச்சரவை அப்படிலாம் அறிவிச்சாங்க. ஆனா படுதோல்வி அடைஞ்ச பிறகு எல்லாரும் விஜயகாந்த் அம்போன்னு விட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு மக்கள கூட்டணியில இந்த பக்கம் ஜி.கே. வாசனை தவிர்த்துட்டு இப்ப எல்லா கட்சியும் திமுகவுள்ள இருக்கு, திமுக கூட்டணிக்குள்ள இருக்கு. அப்படி ஒண்ணுமில்லாம போச்சு. அப்ப 10 ஆண்டுக்கு முன்னாடி விஜயகாந்த் தலைமையில மாற்று அணி அப்படின்னு அமைச்சு தோல்வி அடைஞ்சு சூடுபட்டு கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும், விசிகாவும், மதிமுகவும் இப்ப விஜய தலைமையேற்று போவாங்களா? போக மாட்டாங்க. ஒருவேளை விஜய தலைமையேற்று போய் தோல்வி அடைஞ்சு மறுபடி திமுக பக்கம் போனா திமுக என்ன பண்ணும்னா, இப்ப 8 சீட்டுங்கிறாங்களா, 8 சீட்டு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குது. தொகுதி பங்கீடு அப்படிங்கிறப்ப 8 சீட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. நாளை விஜயோட போய் தோத்து போய் மறுபடி திமுகவோட போனா 3 சீட்டு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த 8 சீட்டு 3 சீட்டா குறையும், மவுசு குறையும். எதுக்கு அந்த சிக்கல்? நம்ம திமுகவோட கால தள்ளிடலாம் அப்படின்னு இந்த கட்சியில் முடிவெடுத்து வச்சு அதை கடந்து இவங்க போதுங்கிற அளவுக்கு நிறைய அள்ளி கொடுக்குது திமுக. சீட்டை இல்ல, நோட்டை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க முதலாளிகிட்ட காசு வாங்க மாட்டோம், நாங்க பன்னாட்டு நிறுவனங்கள்கிட்ட காசு வாங்க மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்தவங்க. ஆனா அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக கிட்ட 2 பேரும் சேர்த்து 25 கோடி வாங்கியிருக்காங்க. அதுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஐயா முத்தரசன் அவங்க சொல்றாங்க, நாங்க காசு வாங்கணும்னு எப்படி சொல்றீங்க? நாங்க கை நீட்டி காசு வாங்கணுமா? பேங்க்ல போட சொன்னா போட்டாங்க, நாங்க எடுத்துக்கிட்டோம். அப்படி இப்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுமே காசு வாங்குதுங்கிற பிறகு மற்ற கட்சிகளை பத்தி சொல்லவே தேவையில்லை. தேர்தல் செலவுக்கு மட்டுமல்ல, மாதாந்திர செலவுகளுக்கும் கட்சி செலவுகளுக்கும் இந்த கூட்டணி கட்சிகள் திமுக கிட்ட இருந்து காசு வாங்குது. அதன் விளைவாத்தான் திமுக அரசுக்கு எதிராக எந்த அறிக்கையும், எந்த போராட்டமும், எந்த ஆர்ப்பாட்டமும், எந்த எதிர்ப்புணர்வும் எதையும் வெளிப்படுத்துறது இல்லை. அப்படியே திமுகக்குள்ள ஒரு அணி போல, ஒரு பிரிவு போல, ஒரு பாசை போல அப்படியே கரைஞ்சு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட கட்சிகள் எப்படி விஜய் நோக்கி வரும்? அப்ப அதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் மற்ற அரசியல்ல தெளிவா இருக்காரா இல்லையோ, கொள்கை அரசியல், கோட்பாட்டு அரசியல் அதுல தெளிவா இருக்காரா இல்லையோ, வாக்கு அரசியல்ல தெளிவா இருக்காரு. எப்படின்னா, அவர் முதல் மாநாட்டு மேடையில திமுக விமர்சனம் பண்ணாரு மறைமுகமாக, பாஜக விமர்சனம் பண்ணாரு மறைமுகமாக. ஆனா தவறையும் கூட காங்கிரஸையும் பேசல, அதிமுகவும் பேசல. ஏன்னா விஜயோட திட்டம் என்னன்னா, நாம ஒரு அணி அமைக்கலாம், நம்ம தலைமையில திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை
அழைச்சிக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டாரு. அது வரலங்கிற பட்சத்துல நம்ம அதிமுகவோட தலைமையேற்று போயிடலாம். அதிமுக தலைமையேற்று போயிடலாம். ஆந்திராவோட சந்திரபாபு நாயுடு வந்து அமைச்சரவையில வந்து இவர் பவன் கல்யாணுக்கு இடம் தந்தது போல நமக்கு அதிமுக இடம் தந்துடும் அப்படின்னு கணக்கு போட்டாரு. ஒரு 80 இடம் 100 இடம் கேட்டுப்பட்டுக்கலாம். அதுல வந்து துணை முதலமைச்சர், அமைச்சர் பொறுப்பு போன்றவற்றை வாங்கிக்கலாம். இல்ல 2.5 ஆண்டு காலத்துக்கு எடப்பாடி முதலமைச்சர், 2.5 ஆண்டு காலத்துக்கு விஜய் முதலமைச்சர் அப்பெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு கணக்கு போட்டாங்க. அப்ப 80 இடங்கள்ல நம்ம போட்டி போட்டா கூட குறைந்தது 50 இடங்களாவது வெற்றி பெற்றலாம். அப்ப முதல் தேர்தலே 50 சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு இருந்தா நாம பெரிய சக்தியா வந்துடலாம் அப்படின்னா மனக்கோட்டை கட்டினாங்க தாவேகா தரப்புல. ஆனா அதிமுக ஒரு கூட்டணி போகலாம்ங்கிறது 2வது தேர்வு. முதல்ல தன் தலைமையில அணி அமைக்கிறது, அது சரியாகாத பட்சத்துல, அது ஒத்து வராத பட்சத்துல அதிமுக தலைமையேற்று போறது. இதுல அதிமுகவோட இடையில வந்து பாஜக உள்ள புகுந்தது. பாஜகவும் அதிமுக கூட்டணி சேர்ந்தது. அப்ப பாஜக அதிமுகவோடு சேர்ந்த பிறகு இனிமே விஜய் அங்க போக முடியாது. ஏன்னா பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்னு அறிவிச்சிட்டார். அதை கடந்து தமிழ்நாட்டில் பாஜகவோடு சேர்ந்தா இங்க தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிச்சுவாங்கிற அந்த பயம். அப்ப என்ன வாய்ப்பு? நம்ம தலைமையில அணி அமைக்க முடியாது, நாம ஒரு தலைமையேற்றும் போக முடியாது. அப்ப தனிச்சு போட்டிங்க நிலைக்கு தள்ளப்பட்டார் விஜய். இப்ப கடைசியா காங்கிரஸ் நம்பிக்கிட்டு இருந்தாங்க, மற்ற கட்சிகள் கூட வரலாம் பரவாயில்ல, காங்கிரஸ் வந்துடும் அப்படின்ட்டு. காங்கிரஸும் ஒரு 2 மாத காலம் 3 மாத காலம் பயங்கரமா போக்கு காட்டி கொண்டிருந்தது. நாங்க வந்து எந்த முடிவு வேணா எடுப்போம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், பங்கு தரல நாங்க தாவே கடை போயிடும்ட்டு. ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற முழக்கத்தை அதிகப்படியா முன்வைத்தது திருமாவளவன். அவரே கடைசியில தொகுதியை பிரிச்சு கொடுத்தாங்கல்ல, அதுவே ஆட்சி அதிகாரத்தில் பங்குதான்ட்டார். அப்படி அவரே வந்து அடக்கி வாசிக்கிறப்ப காங்கிரஸ் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் கொதிச்சிச்சு. கடைசியில நாங்க முடிவெடுத்துருவோம் அப்படின்னாங்க. ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றப்ப வழக்கமா சொல்ற அந்த மை பிரதர் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டார். ஸ்டாலினும் மை பிரதர்ங்கிற வார்த்தையை நன்றி சொல்றவ விட்டுட்டார். அப்ப ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே வந்து பிணக்க ஏற்பட்டுச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப திடீர்னு பார்த்தா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது. 28 இடத்த கொடுத்துட்டாங்க. 28 இடம் சட்டமன்ற இடம், ஒரு மாநிலங்களவை இடம் அப்படின்னு செய்தி வெளியாகுது. என்னன்னா 2021 இதே காங்கிரஸுக்கு 25 இடங்களை திமுக வழங்கியது. இப்ப கூடுதலா 3 சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 3 சீட்டுக்கு தான் 3 மாத காலமா இவ்வளவு அளப்பறையும் கூட்டிட்டாங்க. என்ன கூத்து அப்படின்னா, சும்மாவே கூட்டணி கட்சிகளுக்கு திமுக வேலை செய்ய தயங்கும். கூட்டணி கட்சிக்கு கொடுத்து கூட்டணி கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா அந்த தொகுதியை அவன் நிரந்தரமா கைப்பற்றிடுவான், அது கூட்டணி கட்சிக்கானதா மாறி போகும், அப்ப நம்ம ஆளுங்க நிக்க முடியாது அப்படின்னு உள்ளூர் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்லாம் கணக்கு போடுவான். இப்ப ஏகப்பட்ட குடைச்சலை வந்து காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு கொடுத்துருச்சு. அப்ப அது எல்லாம் மண்டைக்குள்ள இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு வேலை செய்வான் அப்படின்னு தெரியல. 28 இடம் வாங்கினா கூட பல இடங்கள்ல திமுகவே காங்கிரஸ் வந்து காலி பண்ணி விட்டுருவான். அதுதான் களத்து நடக்க போற நிஜம். இப்படி காங்கிரஸ் வந்து காலவாய் விட்ட பிறகு இப்ப விஜய்க்கான வாய்ப்பெல்லாம் கடைசியா இருந்தது வந்து டிடி வருவாரா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. டிடி வந்து விஜய் புகழ்ந்து பேசி கொண்டிருந்தாரு. அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று போயிட்டார். ஓபிஎஸ் வருவாரா அப்படின்னு பார்த்தாங்க. ஓபிஎஸ் வந்து திமுகக்குள்ள போயிட்டார், கட்சிக்குள்ளே போய் சேர்ந்துட்டார் உறுப்பினரை. அப்புறம் வந்து மிஞ்சிருப்பது சசிகலா. அவங்கள சேர்த்துட்டா ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறத பேசவே முடியாது, சுத்தமா பேச முடியாது. இந்த பக்கம் ஐயா ராமதாஸ் இருக்கிறாங்க. ராமதாஸ் சேர்த்தா ஆதித்தமிழர்கள் வாக்கு செலுத்துவாங்களாங்கிற பயம் தாவேக்காவுக்கு இருக்குது. அப்ப ஏறக்குறைய இனி கூட்டணி இல்லைங்கிற நிலைமை ஆகி போச்சு. இப்ப பெங்களூர் புகழ்ந்து ஒருத்தர் இருக்காரு, புரட்சி அதிமுக அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வேணா கூட்டணிக்கு சேர்த்துக்கலாம். இல்ல ஒரு ஆள் கூட்டணியில் இருக்காரு தாவேக்காவோட, நான் கூட மறந்துட்டேன். ஒரே ஒரு குறுக்கர் வர்றாரு வழிவிடுங்கிற மாதிரி தமிழ்நாடு முஸ்லீம் லீக் அண்ணன் முஸ்தபா அவர்கள். அண்ணன் முஸ்தபா வந்து தாவேக்காவோட கூட்டணியில் இருக்காங்க. தாவேக்காவோட முதலாக போய் அணி சேர்ந்த கட்சி தமிழ்நாடு முஸ்லீம் லீக். அண்ணன் முஸ்தபா ஒரே ஒரு ஆளா வருவாரு, ஒரு வாகனத்துல வந்தா கூட ஒரு ஆளா வருவாரு. அப்படிப்பட்டவர். பெரிய அமைப்பு படம் இல்லை, தமிழ்நாடு முழுக்க கிளை இல்லை, அவரோட இயக்கத்துல ஆட்கள் இல்லை, ஒரு ஆளா ஊடகங்களை வந்து பேசுவாரு. தாவேக்கா ஆட்களே வந்து ஊடகங்களை பேச தயங்குற வேலையில அவர் வந்து பேசி அடி வாங்கிட்டு போவாப்புல. அப்படி அண்ணன் முஸ்தபா மட்டும் தான் அங்க கூட்டணி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு. அதுல
அண்ணன் முஸ்தபா கூட நான் தேர்தலில் போட்டி போடல அப்படின்னு பின்வாங்கி விட்டதாக ஊடகங்கள்ல செய்தி வெளியாகுது. அப்ப இந்த முறை தனித்து போட்டி, ஏறக்குறைய தனித்து போட்டிங்கிற நிலையை நோக்கி தள்ளப்பட்டுச்சு தாவேக்கா. நாம் தமிழர் கட்சியும் தனித்தான போட்டி போடுதுன்னு கேட்கலாம். நாம் தமிழர் கட்சி 2010 மதுரை மாநாட்டில் நாங்க தனித்து தான் போட்டி போடுவோம், தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை, தேர்தல் உடன்பாடு இல்லை, தேர்தல் உறவு இல்லை அப்படின்னு அறிவிச்சோம். அந்த அறிவிப்போட தொடர்ச்சியாக 2016, 19, 21, 24, 26 5 பொது தேர்தலில் திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சிகளோடு உறவு இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டில் நாங்க தொடர்றோம். அப்ப நாங்க தனித்து போட்டிங்கிற முடிவை நாங்க எடுத்தோம். கூட்டணிக்கு அழைப்படுத்த போதும், கூட்டணி நாங்க வர்றோம் அப்படின்னு சொன்ன போதும் அது எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு நாங்க தனிச்சு நிற்கிறோம். ஆனா தாவேக்காவை பொறுத்தவரை அப்படி இல்லை. அவங்க அதிமுக போயிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அங்க பாஜக உட்கார்ந்துருச்சு. இந்த பக்கம் திமுக கூட்டணி கட்சிகளை இழுத்துக்கலாம் அப்படின்னு வச்சாங்க. அவங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால யாருமே வரலங்கிற பிறகு மக்களோட கூட்டணி அப்படிங்கிறாங்க. கடைசியா விஜய் பேசுறப்ப என்னை போல தனிச்சு போட்டி போட்டு ஒரு விழுக்காடு வாக்கு வாங்கி கட்ட உங்களுக்கு துணிவு இருக்கா அப்படிங்கிறாப்புல. யாரு? திமுக அதிமுக நோக்கி. அப்படி கேட்பதற்கான தார்மீகம் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு. ஏன்னா அண்ணன் சீமான் கட்சி தொடங்கி தமிழ்நாடு முழுக்க கொட்டி முடக்கி கொள்கையை பரப்பி படையை கட்டி தேர்தலை போட்டி போட்டு 1.1 8.2 விழுக்காடு அளவுக்கு அண்ணன் சீமான் உயர்த்தி காமிச்சிருக்காங்க. அப்ப அண்ணன் சீமான் திமுக அதிமுகவை நோக்கி சவால் விடலாம், பேசலாம். அதற்கான முழு தகுதியும் தார்மீகமும் அண்ணன் சீமானுக்கு இருக்கு. ஆனா ஒரு தேர்தல் கூட கொள்ளாம இவர் விஜய் பேசுறாப்புல. இவ்வளவு நாளா கூட்டணிக்கு வாங்க, இங்க வாங்க, அங்க வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்தவர் யாரும் வரலன்ன பிறகு நாங்கள் மக்களோட கூட்டணி, அதாவது பந்தில இடம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு நான் பத்தியங்கிறது, விருந்துல இடம் இல்லை அப்படின்ன பிறகு நான் விரதம்ங்கிறது, சீ அந்த பணம் பிடிக்குங்கிற மாதிரி. இப்ப அந்த நிலைமைக்கு தான் தாவேக்கா வந்துருச்சு. என்னன்னா தாவேக்கா சார்பா 294 வேட்பாளர் அறிவிக்க போறாங்க. அறிவிச்ச பிறகுதான் இருக்கு கச்சேரி. தாவேக்காவுக்கு திமுக எதிரி, அதிமுக எதிரி, நாம் தமிழர் எதிரி, பாஜக எதிரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தாவேக்காவுக்கு தாவேக்கா தான் எதிரி. அது எப்ப ஒன்னா தொடங்குவாங்கன்னா வேட்பாளர் அறிவிச்ச பிறகு. தாவேக்கான ஒரு கட்சி நினைச்சிட்டு இருக்கோம். வேட்பாளர் அறிவிச்ச பிறகு 7 கட்சி 8 கட்சியா மாறும். ஒவ்வொரு தொகுதிக்குள்ள 4 பேர் கிளம்புவான். இவரை எடுத்தா நான் வேலை செய்ய மாட்டேன், நான் போட்டி வேட்பாளர் எடுத்துவேன், இல்ல நானே இறங்குவேன், நான் உள்ளடி வேலை வைப்பேன் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கிளம்பி வருவான். அப்ப வேட்பாளர் நிறுத்தி அந்த தொகுதி இருக்கக்கூடிய மத்த ஆட்களை, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மத்த ஆட்களை சமாளிக்கிறதே விஜய்க்கு பெரும்பாடா இருக்கும். ஒருவேளை சமாளிச்சாரு அப்படின்னு வச்சுக்குவோம். சமாளிச்ச பிறகு தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் பண்ணணும். எத்தனை பேருக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண தெரியும்னு எனக்கு தெரியல. சரி, பெரிய பெரிய வழக்கங்களை கொண்டு தாக்கல் பண்ணுவாங்கன்னு வச்சுக்குவோம். எப்படி தாக்கல் பண்ணாலும் கொஞ்சம் பேருட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட வாய்ப்பு அதிகம். அப்ப அதை தாண்டி போட்டி போட்டா கூட 26 தேர்தல் முடிவுகள் விஜய்க்கு பெரிய அடியா இருக்கும். அவரோட பிம்பம் உடைபட்டு போகும். திரும்ப திரை துவைக்க போறப்ப அங்கேயே அடி வாங்குவார். தோத்து போனவர், அரசியல தோத்து போயிட்டு சினிமாவுக்கு திரும்பி வர்றாரு அப்படின்னு அங்கேயே அடி வாங்குவாரு. அப்ப மொத்தத்தை இழுத்து தெருவில் வர்ற கதை தான். இதுல இன்னொரு செய்தியை பதிவு பண்ணணும் கூடுதலா. நேற்றைய தினம் தஞ்சாவூர்ல தாவேக்காவோட கட்சி நிர்வாகிகள் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு வந்த ஒரு தம்பி விஜயோட வாகனத்தை பின்தொடர்ந்து வர்றப்ப விபத்துல சிக்குண்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வர்றாரு. அந்த தம்பிக்கு 18-19 வயசா இருக்கும். அந்த தம்பியோட அப்பா ஒரு சாதாரண பின்புலம் கொண்டவர், ஒரு பால்காரர். அவர் சொல்றாரு, யாரும் பார்க்க வரல, அவன் கல்லூரி போயிட்டான்னு நினைச்சேன், அவன் இங்க வந்துட்டான், கட்சியை நமக்கு சோறு போட போகுது, 40 பேர் கருவில் செத்து போன போய் ஒருத்தரும் பார்க்கல, இவங்களா பண்ண போறாங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போறாரு. ஒரு அதிருப்தியோட ஒரு விரக்தியோட சொல்லிட்டு போறாரு. நேற்று ஒருத்தன் விபத்துல சிக்குண்டா எல்லா ஊடகங்கள்லயும் செய்தி ஆயிடுச்சு. அது எல்லார் காதுக்கும் போயிடுச்சு. விஜயோட காதுக்கும் அது போயிருக்கும். போன பிறகு ஒரு தம்பி விபத்துல சிக்குண்டான்னு கேள்விப்பட்டுன்னா அதிர்ச்சி அடைஞ்சேன், வருத்தம் அடைஞ்சேன். தயவு செஞ்சு இனிமேலாவது யாரும் என் வாகனத்தை பின்தொடராதீங்க, அது ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிருது. அந்த தம்பியோட மருத்துவ செலவை தாவேக்கா இருக்கும். அந்த குடும்பத்துல ஒருத்தான் நான் இருப்பேன், அவன் மீண்டு படிப்பை தொடர நான் உதவி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஆறுதலா ஒரு அறிக்கை கொடுத்துட்டு
முடிஞ்சா விஜய் போய் நேரில் பார்க்கட்டும், இல்லை ஒரு வீடியோ காலில் பேசட்டும், ஏதாவது பண்ணட்டும், குடும்பத்தார்கிட்ட பேசி தைரியமா இருங்க, தம்பி வந்துருவான் அப்படின்னு ஆட சொல்லணும். இதெல்லாம் பண்ணியிருந்தா ஒரு தலைவன், ஒரு நல்ல மனுஷன். அது எதுவும் பண்ணல, அப்படியே கண்டுக்காம விட்டாங்க. கடைசியா சேலத்துல பேசுறப்ப ஒருத்தர் மயக்கமுற்று விழுந்து செத்து போறாரு. செத்து போனதற்கு விஜய் சார்பாக அவரோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு இரங்கல் அறிக்கை வரல, ஒரு இரங்கல் அறிக்கை வரலங்க. கரூர்ல நேர்ல போய் பார்க்க முடியாது, காவல்துறை தடை போட்டுச்சுட்டீங்க. இந்த சேலம் கொடுத்து இறந்து போனவனை பார்க்கறதுக்கு எந்த காவல்துறை தடை போட்டுச்சு? சரி, இரங்கல் அறிக்கை வர்றதுக்கு என்ன பிரச்சனை? ட்விட்டர் பக்கத்துல ஒரு 4 வரி எழுதி போறதுல என்ன பிரச்சனை? எழுதி போட்டா மறுபடியும் அது பேசு பொருளா மாறும். அதனால கண்டுகொள்ளல. எப்படி பார்த்தாலும் 52 பேருக்கு மேல செத்து போயிட்டான். தாவேகாவோட கூட்டத்துல செத்து போனவன் மட்டும் 52 பேர், அங்க இங்கன்னு செத்து போனவன் 52 பேர். யார் சாவுக்கும் விஜய் போகல, யார் வீட்டுக்கும் விஜய் போய் ஆறுதல் சொல்லல. ஆனா தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. தன்னோட கூட்டத்துக்கு வர்றவன், தன்னோட கட்சிக்காரன், அவன் சாகிறப்ப அவனை ஏறெடுத்து பார்க்க துப்பு இல்லை. ஆனா தமிழ்நாடு தான் நான் தான் தமிழ்நாடு அப்படின்னு மண்டமலை அவ்வளவு பெரிய பாரம், தலைக்கணம். நல்ல கண்ணியா அடிமை இந்தியாவில் விடுதலைக்காக பாடுபட்டவர், வெள்ளைக்காரன் சித்திரவதை செஞ்சு தலையில கட்டி தொங்க விட்டு மீச முடிய சூட்ட வச்சு போச்சுக்கனா 7 ஆண்டு காலம் சிறையில கிடந்து வாழ்னாரு. சிறைனா இன்னைக்கு மாதிரி சிறை இல்லை. இன்னைக்கு சிறையில சாப்பாடு பரவாயில்லைங்கிற மாதிரி சாப்பாடு இருக்கு. ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி போடுறாங்க. சிறைக்குள்ள இன்னைக்கு செஸ் போர்டு இருக்கு, கேரம் போர்டு இருக்கு, புத்தகங்கள் இருக்கு, வார பத்திரிக்கை, மாத பத்திரிக்கை, நாளிதழ்கள், அதெல்லாம் படிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நூலகத்தில் போய் புத்தகம் எடுத்து படிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பொழுதை போக்குவதற்கான ஒரு குறைந்தபட்ச வாய்ப்புன்னு இருக்கு. அதே போல நாம சிறைக்குள்ள ஒரு தனி அறையில இருந்தோம்னா அங்க கழிப்பற வசதியும் உண்டு. ஆனா அன்னைக்கு இது போன்ற பொழுதுபோக்கு ஏற்பாடு கிடையாது. அன்னைக்கு சிறைக்குள்ள இருக்கக்கூடிய அறையில கழிப்பறை கிடையாது. ஒரு மண் சட்டி இருக்கும், அதிலே மலம் கழிக்கணும், அதே சிறுநீர் கழிக்கணும், அது நாற்றம் எடுக்கும், அங்கேயே சாப்பிடணும், அங்கேயே தூங்கணும். அன்னைக்கு சிறையில சும்மா படுத்து கிடக்க முடியாது, கல்லு உடைக்கணும், வேலை செய்யணும். அப்படி கொடும் சிறை வெள்ளைக்கார ஆட்சி காலத்துல 7 ஆண்டு கால இளமை காலத்தை அதை தொலைச்சாரு. சுதந்திர இந்தியாவில் மக்களாட்சி நாட்டில் 3 முறை தேர்தலை போட்டி போட்டு தோற்கடிக்கப்பட்டார். 80 வயசுல தாமிரபரணி ஆத்த காப்பாத்த சட்ட போராட்டம் நடத்தினார், களத்துல போயினார் ஐயா நல்லக்கண்ணு. 80 வயசுல இறந்து போறாரு. இறந்து போன பிறகு தன் உடலை அடக்கம் பண்ணுங்க, மிருனா கடற்கரை அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. என் உடலை அடக்கம் பண்ண வேண்டாம், மருத்துவக்குடி மாணவரோட ஆராய்ச்சிக்கு என் உடம்பு பயன்படுத்தும் கொடுத்தார். அந்த தலைவனுக்கு நான் தான் தமிழ்நாடுன்னு சொல்வதற்கான தார்மீக தகுதி உண்டு, உரிமை உண்டு. ஆனா அந்த தலைவன் சொன்னார, ஆனா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணாத இந்த தற்குறி, இந்த தருதலை, இவர் தான் தமிழ்நாடாம், தமிழ்நாடு தான் இவரை பேசினா தமிழ்நாட்டை பேச மாதிரிங்க. என்ன எகத்தால, என்ன மதப்பு. நாம் தமிழக கட்சியோட மாநாட்டுக்கு சென்னை பல்லாவரத்துல இருந்து திருச்சிக்கு தம்பி நடந்தே வர்றான். எதுக்கு வர்றேன்? போற வழியில போற அந்த மாநாடு குறித்தான செய்தியை பரப்பிக்கொண்டே போவோம், ஒரு விளம்பரம் போல பயன்படுத்தும். அண்ணன் காதுக்கு போகுது, அண்ணன் திட்டுறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்றான், உடலை போட்டு வருத்தக்கூடாது, இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லு, வாரத்தை அவனை போக சொல்லு அப்படிங்கிறாரு. அதாவது தொகுதிக்குள்ள போய் நடந்து போ, பரப்புரை செய்தப்ப இந்த வேலை செய்யாத அப்படின்னு தான் தம்பி ஒருத்தன் நடந்து போறான்னு கேள்விப்பட்டவனே அதை செய்யின்னு ஊக்கப்படுத்தல, உடனே கண்டிக்கிறாங்க, அவனை வாகனத்துல போக சொல்லு அப்படின்னு அறிவுறுத்துறாங்க. அது தலைவன். ஆனா இவரு தான் கட்சி கொடுத்த செத்து போனா கூட கண்டுகொள்றது இல்லை. நாம் தமிழக கட்சியோட அந்த பக்கங்கள்ல பார்க்கலாம், அதிகாரப்பூர்வ பக்கங்கள்ல, குறிப்பா அண்ணன் சீமானோட பக்கங்கள்ல தினந்தோறும் இரங்கல் அறிக்கை வரும். கட்சிக்காரங்க இல்ல, கட்சிக்காரங்களோட அப்பா, அம்மா, பெரியம்மா, பெரியப்பா, சித்தப்பா, மாமனாரு, தாத்தா, பாட்டி யார் இறந்து போனாலும் அதுக்கு ஆறுதல் சொல்லி அந்த துயரத்தில் நான் பங்கெடுக்கிறேன்னு சொல்லி ஒரு அறிக்கை தினந்தோறும் வரும். ஏன்னா எல்லாருடைய துயரத்தில் பங்கெடுக்குது கட்சின்னு. ஆனா இவர் கட்சிக்கு செத்து போனா கூட இவர் கண்டுகொள்ள மாட்டார், காயம்பட்டா கூட எடுத்து பார்க்க மாட்டார். ஆனா தமிழ்நாட்டோட அதிகாரத்தை தூக்கி இவர் கையில கொடுத்தரணும், இவரை தூக்கி முதலமைச்சர் காலில் அமர வச்சிடணும். இப்படிப்பட்ட ஒரு பேர்வழிய பேசாம என்னங்க பண்றது? தாவேக்காவே பேசுற அப்படின்னா திமுக பேசிட்டு இருக்கும், தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கும். திமுக ஒரு பொதுக்கூட்ட மேடையில பேசுறோம்னா அங்க தாவேக்கா பேசுறது கடைசி ஒரு 10 நிமிஷம். ஆனா ஏன்னா களத்துல தாவேக்கா இல்லை, எங்க இருக்கான்னு பார்த்தா எல்லா பேரும் இங்க ட்விட்டர்ல இருக்கான், யூடியூப்ல இருக்கான், சமூக வலைதளங்கள் இருக்கான். அப்ப களத்துல போறப்ப திமுக அதிமுக வலிமையா பேசணும், இங்க யூடியூப் வர்றப்ப ட்விட்டர் வர்றப்ப இங்க மட்டும் இருக்கக்கூடிய இந்த தற்கொலைகளை போட்டு பழக்கிறோம். அதனால இந்த கேவலமான கேடுகட்ட இந்த தாவேக்காவோட அரசியலுங்கிறது
திராவிட கட்சிகளோட அரசியலை விட மோசமானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால இந்த தரம் கட்ட கேடு கட்ட இந்த தற்கொலைகளின் அரசியலை தோல்விக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழரோட வரலாற்று கடமை. இல்லைன்னா தமிழ்நாட்டை ஒரு நூற்றாண்டுக்கு பின்னோக்கி கொண்டு போயிடுவேன். அதனால் தோல் உரிச்சு மனித தன்மையே இல்லாத இந்த சொல்லக்கூடாத வார்த்தையை அந்த விஜயை இந்த களத்துல தோக்கடிச்சு திரைக்கவர்ச்சியை பயன்படுத்திக்கிட்டு மக்களை ஆண்டலாம்னு எவன் நினைச்சாலும் அவனுக்கான பாடமா விஜயோட முடிவு இருக்கும். அந்த அளவுக்கு களத்துல பரப்புரை செய்வோம், களத்துல போராடி பணி செஞ்சு பரப்புரை செஞ்சு வீழ்த்தி முடிப்போம்.